இப்போ நம்மள பேசுறதுக்கு உரிமை இருக்கு. என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், யாரும் கேட்க போறது இல்லை. ஏன் இப்படி செய்யணும்னு கேட்கறது இல்லை. ஆனா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுது. இவர் என்ன பெரிய இவரா அப்படின்றான், மலக்குமாறு பாஞ்சிருவான். மலக்குமாறு யாரை பத்தி பேசணுமோ அவருக்கு தெரியாது, ஆனா மலக்குமாறு பதிஞ்சு வச்சிருப்பான். இப்போ எங்கே சொல்லுவாங்க, கியாமத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கடைசி மனுஷர் வரைக்கும் விசாரணைக்கு வரும்போது இந்த வருஷம் இந்த தேதி இந்த ஆளை பத்தி இப்படி சொன்னாங்க. ஒன்றும் பெருசாவெல்லாம் பேசல, இவர் என்ன பெரிய இவரான்னு கேட்டிருக்கான். அதை பதிவு செஞ்சு அங்கே வச்சிருவாங்க. வச்சா அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகூனு மஅஸ்ஸாதிகீன். நீங்கள் பேசுகிற வார்த்தை கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, உண்மையை மட்டும் பேசுங்க. நடக்குமா இந்த காலத்துல? ஏன் சரக்கு 100க்கு 110 சுத்தமான சரக்குமா? 100க்கு 110 சுத்தமான. இவன் பிராட பண்ணி வாங்கிட்டு வந்தது இவனுக்கே தெரியும், இவன் உள்ளத்திலே தெரியும் இது துப்பாக்கூர் சரக்குன்னு. ஆனா சொல்றது என்ன, இந்த ஊர்ல என் சரக்கு மாதிரி எவன்ட்டே இல்லை சரக்குமா. பேசுறது பூரா போய். அப்ப இப்படி பொய் பேசி சொல்றாங்க. ஒரு உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஒருத்தட்ட போய் ஜாமான் விலை கேட்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு 35 ரூபாங்கிற. அப்ப நம்ம சொல்றோம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்குங்க, கொஞ்சம் விலை குறைச்சி சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. சுபஹானல்லாஹ், நான் வாங்கினதே என்ன செய்வேன், 38 ரூபாய்க்கு வாங்கினேன், உங்களுக்கு மட்டும்தான் 35 ரூபாய்க்கு தர்றேன். ஏடா கிறுக்கனா, 38 ரூபாய்க்கு எவனா 35 ரூபாய் கொடுப்பானா? ஆனா என்ன சொல்றாரு இவரு, வார்த்தை என்ன வார்த்தை சேர்த்திருக்காரு, சுபஹானல்லாஹ் சொல்றாங்க. இந்த சுபஹானல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். எங்க கொண்டு போயிறாரு, நரகத்துக்கு கொண்டு போகிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறாரு, சாட்சி வைக்கிறாரு. ஏன்னா இவருடைய செயல்ல இவர் உண்மையாளரா இல்லை. அதனால இந்த சுபஹானல்லாஹ் என்ன செஞ்சிரு, இவரை நரகத்துக்கு கொண்டு போயிருங்கிறான். அபூஜஹல்கிட்ட போய் ஒரு தடவை ஒருத்தன் கேட்டான். அபூஜஹல் யாரு தெரியுமா? யாருங்க அபூஜஹல்? நம்முடைய பக்கத்துல இருக்காரு. யாரு? நம்முடைய பக்கத்துல இருக்காருல்ல, அபூஜஹல் யார்? யாராவது சொல்லுங்க. சும்மா கதை கேட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை, உள்ள வாங்கி பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தவறா தான் நான் அவரை மாற்றுறேன். அபூஜஹல்னா யாரு? எனக்கு என்ன அஜர்த்து தெரியும், நானே அரை தூக்கத்துல உட்காந்துருக்கேன். என்கிட்ட போய் அபூஜஹல் யாரு, அல்லாஹ் பிச்சை யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எதிரியா இருந்தவன் பேர் ஃபிரௌன். தெரியுமா அது? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நபி மூசா அவங்கள எதிர்த்து இருந்தவன் பேர் ஃபிரௌன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எதிர்த்து நின்றவன் பேர் நம்ரூத். ஒவ்வொரு நபியுடைய காலத்துல ஒவ்வொரு எதிரி இருந்தான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எதிர்த்து பேசினவன் பேர் அபூஜஹல். பேர் என்னங்க? சொந்த சச்சா, வேற யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா கூட பிறந்தவன். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் மாற சொல்லுவான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏருக்கு மாறு பேசுவான், ஏட்டிக்கு புட்டியா பேசுவான். இப்படி ஒரு அப்ப அல்லாஹ்வுடைய எதிரி. நபிக்கு எதிரினா யாருக்கு எதிரி? அல்லாஹ்வுக்கு எதிரி. அந்த அபூஜஹல்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், முகம்மதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? முகம்மதுன்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுறது பூரா ரசூலுல்லாஹ் எழுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு, முகம்மதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாரு. அப்ப அவன் சொன்னான், முகம்மது வார்த்தையில உண்மையானார், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். அப்புறம் ஏன் நீ அவரை ஃபாலோ பண்ணாம இருக்க கேட்டான். சரியான கேள்வி, கிடிக்குப்பிடி கேள்வி. முகம்மது யாருன்னு கேட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். அப்ப அவரை ஏன் நீ பின்பற்றல, அவரே ஏத்து பேசுற? அதுக்கு நீ சொல்றான், முகம்மது நல்லவர் தான், அவர் வார்த்தையில உண்மையாளரு, செயல்ல நம்பிக்கையாளரு, அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா முகம்மதுடைய கொண்டு வந்த இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னா
மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகுல பெண்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க, அத்தா இல்லாத அனாதை புள்ள அவர் ஐயாவுடைய பராமரிப்புல வளர்ந்தார். அப்துல் முத்தலிப் தான் எடுத்து வளர்க்குறாங்க. அப்துல்லா வந்து ரசூல்லாவுடைய அத்தா வந்து ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்து. ஆமினா அம்மா ரசூல்லா 6 வயசுல மௌத்து. அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அனாதை பிள்ளை, ஐயாவுடைய பராமரிப்புல வளர்ந்த பிள்ளையவா நீ ஃபாலோ பண்ணுன்னு கேட்டுருவாங்க. அப்ப இவனுடைய ஈகோ தான் ரசூல்லாவை ஏத்துக்க விடாம தடுத்துச்சு. உண்மையாளருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன செய்ய முடியல, அவனை ஏத்துக்கிற விடாம அவனுடைய ஈகோ தான் தடுக்குது. இப்ப நமக்கு வந்து மார்க்கம் என்ன சொல்றது, எந்த சந்தர்ப்பமானாலும் சரி உண்மையை தான் சொல்லணும். அதுக்கு ரசூல்லா நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கல் மிர் ஆச்சு, கண்ணாடி மாதிரி இருக்கணுமா. கண்ணாடியை போய் முகம் பார்க்குறோம், இங்கே ஒரு கருப்பா ஒட்டியிருக்கு, இங்கே கருப்பா ஒட்டியிருக்கு. கண்ணாடி வந்து 10,000 ரூபா கண்ணாடி. கண்ணாடி வந்து என்னங்க ரொம்ப காஸ்ட்லி கண்ணாடி, 10,000 ரூபா கண்ணாடி. இவர் போய் என்ன செய்யறாரு, முகத்தை பார்க்குறாரு, இங்கே கருப்பா ஒட்டியிருக்கு. இப்போ அந்த கண்ணாடி என்ன செய்யும், இவர் முகத்துல என்ன அழுக்கு இருக்கோ அதை அப்படியே தான் காட்டும். அதான் கண்ணாடி. இல்லை காஸ்ட்லி கண்ணாடிங்கிறதுனால இப்போ இன்னைக்கு வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இவன் கண்ணகரேன்னு கருப்பட்டி மாதிரி இருப்பேன். ஃபோட்டோ எடுத்து என்ன செய்வாங்க, அப்படியே எடிட் பண்ணி மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ அனுப்புகிறானா. மாப்பிள்ளைக்கு இந்த ஃபோட்டோவில் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் இதில் பயோடாட்டாவில் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோ ஏற்றுக்கிறாரு ஏற்கிறாங்க. ஏன்னா அவன் கருப்பட்டி மாதிரி இருப்பேன். ஆனால் ஃபோட்டோ எப்படி இருக்கும், அட்டேங்க அப்பா 14வது நிலவு பூர்ண சந்திரன் மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. எல்லாம் எடிட்டிங். கண்ணாடிக்கு அது பண்ண தெரியாது. முகத்துல கருப்பா இருந்தா எவ்வளவு காஸ்ட்லி கண்ணாடியா இருந்தாலும் என்ன செய்யும், நம்ம முகரையில என்ன இருக்கு அதை அப்படியே தான் காட்டணும். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்படி இருக்கணுமா, கண்ணாடி மாதிரி இருக்கணுமா. அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசுறேன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும், இந்த விஷயத்த உள்வாங்கி அதை உள்ளதான் வச்சுக்கணும். தவிர நான் போன ஒண்ணு விஷயம் தெரியுமா, இப்பதான் அஜத் வந்தாரு, உன்னைய பத்தி இப்படி சொல்லிட்டு போறாரு, செத்தன் தொலைஞ்ச. இதை 24 மணி நேரம் வேலையா வச்சிருப்பான். 24 மணி நேரம் இவனுக்கு தான் வேலை. இவன்கிட்ட வாங்கி எடுக்க வேண்டியது, அவன்கிட்ட வாங்கி இவன்கிட்ட வாங்கி எடுக்க. இதே பொழப்பு. சொந்த சரக்கே இருக்காது. நல்ல உதாரணம் ஒன்று சொல்றாங்க பாருங்க. 5 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுல 5வது ஆளு என்ன சொல்றாரு, 5 பேர் உட்காந்து யாரை பத்தி பேசுறான், இங்க இல்லாத ஒரு ஆளை பத்தி கழுவி குடிச்சுட்டு இருக்காங்க. 5 பேர் உட்காந்து இங்க இல்ல, ஒருத்தர் எங்கேயோ அவர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரமா பேசினான். இதுல 5வது ஆள் என்ன செஞ்சாரு, ஐயோ எனக்கு நேரம் ஆச்சு, ஆஸ்பத்திரிக்கு போன, வீட்டுல சொல்லிச்சியா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு எஞ்சி போறாரு. அவன் போன உடனே இந்த 4 பேர், இவன் போறானே இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா. அதனாலதான் சொன்னாங்க, உன்னை பற்றி பேசுகிற இடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ பேசுற மாதிரிதான் உன்னைய பத்தி அவன் பேசுவான். அடுத்து 5வது ஆள் எந்திரிச்சு போனான்னு அவனை பத்தி கழுவுறான். சரின்னு 4வது ஆள் எந்திரிச்சு போனான், இவன் என்ன பெரிய யோக்கியமான ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதை வந்து களையணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை வந்து களையணும். ஒரு மனிதனை பத்தி பேசணும்னு சொன்னா உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசணும். விஷயம் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் வந்து உண்மை பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அவர் முன்னாடி இருந்தா அவர் அதை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரை சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி பேசினா, வருஷம் பூரா பேசினாலும் அவனும் திருந்த மாட்டேன், இவனுக்கு பாவச்சுமை ஏறிக்கிட்டே போகும். பாவச்சுமை. அதனால யாரை செய்யக்கூடாது, ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி அடுத்த ஆளை பத்தி பேசக்கூடாது. இதை வாழ்நாள் பூரா பொழப்பா திடீர்னா நிறைய பேர் முதுகு பூரா மூட்டை, என்ன ஊரை பூரா கழுவி குடிக்கிறது. டீ கடையில உட்கார்ந்தாலும் அடுத்தவனை பேச, பொம்பளைகிட்ட பேசினாலும், ஏன்டி விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் இங்க போனேன், யார்கிட்ட கொண்டாட்டிட்டு அடுத்தவன் முன்னாடி பத்தி பேசுறது. இப்ப இவனை அவன் மனைவி எப்படி மதிப்பான், இவனுக்கு இதே பொழப்பு தான். 24 மணி நேரம் அடுத்த ஆளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். இவன் என்ன செய்வான், என்னைய பத்தியும் அடுத்த ஆள்கிட்ட பேசுவான் அப்படின்னு இந்த பெண்ணிட்ட இவனுக்கு நல்ல எண்ணம் ஏற்படாது. ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, நம்மளுடைய திருத்தணும் அப்படின்னு நினைச்சா அவருக்கு முன்னாடி சொல்லணும், எங்க உங்கள்கிட்ட இந்த இது இருக்கு மாத்திக்கிங்கன்னு சொன்னதை தவிர பின்னாடி பேசவே கூடாது. அதனால நம்முடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கணும்னு, நேர்மையா இருக்கணும், நேருக்கு நேரம் பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. சரிங்களா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا خطايانا كلها يا رب العالمين.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.